குட் மார்னிங். இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தேர்ட் லாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டான எக்ஸ்பிரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் தேர்ட் லா. நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம், தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் வந்து டெம்பரேச்சர் இட் இஸ் அப்சல்யூட் ஜீரோவாக இருக்கும்போது என்ட்ரோப்பியும் அப்சல்யூட் ஜீரோ. அதான் வந்து தேர்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எக்ஸ்பிரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். எதுக்கு இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ரெண்டு சிஸ்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் என்தால்பி டேட்டா ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ரெண்டு டிஃப்ரெண்ட் கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்கக்கூடிய ரெண்டு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மோனோக்ளினிக் அண்டு ரோம்பிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய ரெண்டு சப்ஸ்டன்ஸை கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஹீட் கெப்பாசிட்டி என்தால்பி ரெண்டுத்தையும் நம்ம வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்னாக்கா, என்தால்பி டேட்டா ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். The heat capacity and enthalpy data on the substance that exist in two different crystalline forms. ரெண்டு டிஃப்ரெண்ட் கிறிஸ்டலைன் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ரோம்பிக்காக இருக்கலாம் ஒரு ஃபார்மு, இன்னொன்று வந்து மோனோக்ளினிக்காக இருக்கலாம். ஓகே, ஏதோ ரெண்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் வெரிஃபிகேஷனை பண்ணுறோம். எதுக்குன்னா, ஹீட் கெப்பாசிட்டிக்கும் என்தால்பிக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம we are going to check it by using of third law of thermodynamics. அப்போ ஃபார் ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் சிஸ்டம், ஃபார் இந்த ரோம்பிக்லேருந்து மோனோக்ளோனிக் போகும்போது we are getting the phase வந்து ஆல்ஃபா டு பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவ் பண்ணுறோம். எப்படி எழுதுகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அது வந்து ஆல்ஃபாவிலேருந்து பீட்டாக்கு போகுது அப்படின்னா ரோம்பிக்லேருந்து மோனோக்ளினிக்கு போகுது அப்படின்றத we are going to return is in the form here. ஓகே, அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் நம்ம போடுறோம். என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டெல்டா எஸ் அப்படின்னாக்கா, டெல்டா எஸ் அப்படின்றது வந்து இந்த என்ட்ரோபி டிஃபரன்ஸ் ஆஃப் டூ கிறிஸ்டலைன் ஃபேஸஸ். அப்போ எஸ் பீட்டா மைனஸ் எஸ் ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னாக்கா, டெல்டா ஹெச் டிரான்சிஷன் டிவைடட் பை டி இன்ட்டு டிரான்சிஷன். இது வந்து இந்த கிளாப்ரான் ஈக்குவேஷனில் நம்ம போட்டிருப்போம். கிளாப்ரான் ஈக்குவேஷனில் வந்து எப்படின்னா, ட்ரான்சிஷன் பாயிண்ட்டு, ஃபியூஷன் பாயிண்ட்டு, மெல்ட்டிங் பாயிண்ட், இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து மாதிரி டெல்டா ஹெச் மெல்ட்டிங்னா எம்இடி டிவைடட் பை டி மெல்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அப்போ இந்த டூ ஃபேஸஸில் நடக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன்ஸ் என்ட்ரோபி சிஸ்டத்தை we are going to return is in the form of டெல்டா ஹெச் டிரான்சிஷன் டிவைடட் பை டி டிரான்சிஷன் சொல்லிட்டு எழுதிக்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இதில் இந்த டெல்டா ஹெச் டிரான்சிஷன் அண்ட் டி டிரான்சிஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன். த எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மின்ட் ஆஃப் என்தால்பி அண்ட் டிரான்சிஷன் பாயிண்ட், இன்னொன்று வந்து டெம்பரேச்சர் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது நம்ம தான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த டூ சிஸ்டமாக நான் எழுதுகிறேன். என்ன அப்படின்னா, டெல்டா எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஒரு சிஸ்டம், இது ஃபுல்லாக ஒரு சிஸ்டம். பென் எடுத்துப்போம். இது ஃபுல்லாகவுமே வந்து இது ஃபுல்லாகவுமே வந்து ஒரு சிஸ்டம். இது வந்து ஒன் சிஸ்டம்னு வச்சுப்போம். இது அடுத்தது இது எல்லாமே வந்துட்டு another சிஸ்டம் நம்பர் 2. அப்போ அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கோம். டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு அங்கே போட்டோம்ல எஸ் பீட்டா மைனஸ் எஸ்ஏ. அதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா, எஸ் 0 பீட்டா ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 0 டு டிரான்சிஷன் சிபி. ஒய் வி ஆர் புட்டிங் சிபினா ஹீட் கெப்பாசிட்டி, சிபி அண்ட் எஸ் என்ட்ரோப்பியும் கால்குலேட் பண்ணுறோம். எதுக்கு? பீட்டா ஃபஸ்ட்டு சிஸ்டத்துக்கு பீட்டா டிவைடட் பை டி இன்ட்டு டிடி. அதே மாதிரி மைனஸ் ஆஃப் செகண்ட் சிஸ்டம் S0 ஆல்ஃபா இன்டகிரேஷன் ஆஃப் வி ஆர் புட்டிங் 0 டு டிரான்சிஷன் சிபிஎஸ் என்ட்ரோபிக்கு ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் என்ட்ரோபி கால்குலேட்டட் ஆல்ஃபா டிவைடட் பை டி இன்ட்டு டிடி. இது வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டம், செகண்ட் சிஸ்டம். அதாவது இது ஆல்ஃபா, இது வந்து பீட்டா, இது பீட்டா சிஸ்டம், இது வந்து ஆல்ஃபா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம். அப்படி வைக்கும்போது இது ரெண்டும் சேர்ந்தது என்ன அப்படின்னாக்கா, இந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சர்.
delta T is delta H transition divided by transition. This is equation number 2. Okay, if an experimental proof என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் அதாவது இந்த S0 பீட்டா S0 ஆல்ஃபா எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அட் என்ட்ரோபி வந்து இதில் வந்து எப்போதுமே த டெம்பரேச்சர் ஆஃப் அப்சல்யூட் என்ட்ரோபி வந்து ஜீரோன்னு சொல்லியிருக்கோம். அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஜீரோவாக இருக்கும்போது என்ட்ரோப்பியும் ஜீரோன்னு சொல்லியிருக்கோம். அதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா இஃப் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் தட் அப்போ இந்த பார்ட்டு வந்து ஜீரோவாகிடுது. அதே மாதிரியே இந்த பார்ட்டும் ஜீரோவாகிடுது. அப்போ we are going to return remaining terms integration of 0 to transition Cp S beta divided by T dt minus of integration of 0 to transition Cps alpha divided by Tt. இது வந்து system வந்து 1, இது வந்து system வந்து 2. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னாக்கா டிரான்சிஷன் பாயிண்ட், என்தால்பியோட டிரான்சிஷன் பாயிண்ட். இதுதான் இந்த டிரான்சிஷனோட இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸோட டிரான்சிஷன் இங்கே எழுதியிருக்கிறோம். தட் வில் பி ஆல்சோ ப்ரூவ் தட் S0 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு S0 பீட்டா இது ஈக்குவல் டு அதுன்னு சொல்லி பண்ணுறோம். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறோம், இஃப் போத் கிறிஸ்டலைன் மாடிஃபிகேஷன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா would having entropy at 0 Kelvin நான் சொன்னேன் இல்லையா அந்த 0 அதாவது அட் அப்சல்யூட் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன அட் absolute 0 temperature அதான் நம்மளோட பாயிண்ட், தேர்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட். இதுதான் அதோட ஸ்டேட்மெண்ட், தேர்ட் லா அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆல்ஃபா அந்த ரெண்டு சிஸ்டமும் மாடிஃபை ஆகிடுவாங்க. ஆல்ஃபா அண்ட் பீட்டா will have 0 Kelvin in according with the third law of thermodynamics. What happened நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்டல் கேரிட் அவுட் ஆஃப் த சிஸ்டம் இதே மாதிரி சல்ஃபருக்கு டின் பாஸ்பின் இதுக்கெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்ம தேர்ட் லாவை வச்சு பார்க்குற போது என்ன கிடைக்கிது அப்படின்னாக்கா இந்த ஃபாலோவிங் ரிசல்ட் we are getting this type of பாஸ்பினுக்கு இப்போ நம்ம போட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா இந்த டெல்டா ஹெச் டிரான்சிஷன் தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ் டிரான்சிஷன் தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் டிரான்சிஷன் டிவைடட் பை டி டிரான்சிஷன் தட் இஸ் திஸ் 185.7 ஜூல் மோல் பவர் -1 divided by 49.43 Kelvin that is equal to we are getting 15.73. இது பாஸ்பினோட என்ட்ரோபி டிரான்சிஷன் வேல்யூ. இப்போ நம்ம என்ன இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பாஸ்பின் இன் டிஃப்ரெண்ட் டூ இன்டெக்ரல் ஃபோர்த் ஈக்குவேஷனில் போய் பாருங்களேன் என்ன கிடைக்கும் நமக்கு. ஃபோர்த் ஈக்குவேஷன் இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to transition Cps beta divided by T into dt minus 0 to transition Cps alpha divided by T into dt delta H transition by T transition that is equal to இது என்ன சொல்கிறோம் இதான் வந்து டெல்டா எஸ் டிரான்சிஷன். அப்போ நம்ம என்ன எதுக்கு இதை கேல்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2-3 எக்ஸாம்பிள் வச்சுருந்தோம். ஒன்று சல்ஃபரு, இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா டின். ஒன்று சல்ஃபருக்கு, இன்னொன்று வந்து டின், இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா பாஸ்பின். நம்ம இது பாஸ்பின்க்கு மட்டும் இப்போ கேல்குலேட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் த பாஸ்பினோட இந்த இன்டகிரேஷன்ஸ் வேல்யூ. ஓகேவா, 15.73 கிடைக்கிது. இது வந்து பாஸ்பினோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இது வந்து உங்களுக்கு இந்த சிஎஸ்ஐஆர் கொஸ்டின்லாம் கூட கேட்கலாம். இன் ரெஸ்பெக்ட் டு பாஸ்பின் இந்த டிஃப்ரெண்ட் டூ இன்டெக்ரலை பயன்படுத்தி இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஆஃப் தேர்ட் லா ஆஃப் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது டூ சிஸ்டம் எடுத்துக்கிறோம். மோனோக்ளினிக் ரோம்பிக் அப்படின்ற மாதிரி 2 சிஸ்டம் போகுது இல்லையா. ஒரு சிஸ்டத்துலேருந்து அதாவது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது. அந்த மாதிரி பாஸ்பின் வந்து 2 ஃபேஸில் போகும்போது அதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இன்டகிரேஷன் வேல்யூவை கொடுத்து உங்களுக்கு இந்த சிஎஸ்ஏஆரில் ஒரு கொஸ்டின் நான் பார்த்தேன். போன டைம் எப்போயோ ஒரு டைம் வந்துருந்துச்சு. அப்போ திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் we will ask in சிஎஸ்சிஆர் நெட்டில் கூட கேட்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதே மாதிரியே டின்னுக்கு சல்ஃபருக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய கேல்குலேஷன் இருக்குது. அது அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேவா, திஸ் இஸ் நோன் அஸ் என்ன சொல்கிறோம், the comparison of two result shows that within the limits of experimental error
the third law is valid for pass bin. ஓகே, அப்போ இதை வச்சு தான் நம்ம பாஸ் பின்க்கு வேலிட் பண்ணி இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி சல்ஃபர்டினிக்லாம் போகிறதுக்கு ஒரு அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட நம்ம ஃபஸ்ட்டு தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட நர்ன்ஸ் ஹீட் தியரம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன். எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 2 ஃபேஸுக்கு எடுத்து அந்த ஃபேஸுக்குரிய ரிசல்ட்டை வச்சு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பின்க்கு அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓகேவா, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ரொம்ப ஒரு டைமுக்கு ஒரு 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸில் எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த தேர்ட் லா முடிச்சுட்டு கொஞ்சம் கேல்குலேஷனை மட்டும் போட்டுட்டு அடுத்தது நம்ம என்ட்ரோபி பார்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.